ஆகியே துணை. ஜீவ சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது அன்பான நமஸ்காரம். உலகில் ஓட்டும் சூரியன், நமது உள்ளத்தில் ஓட்டும் ஞான சூரியனாம் நமது குலதெய்வ தேவேஸ்வரர்கள் பொற்பாதம் போற்றி பணிந்து நமஸ்கரித்து தேவகோமான் அவர்கள் தம்மை வெளிப்படுத்தி காண்பித்தருளிய திருவாக்கியங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து இன்றைக்கு 13வது நாளாக இதை பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நம்மளுடைய பெருமானவர்கள் வெளிநாடாவுல கூட தம்மை வெளிப்படுத்தி காட்டிய அந்த காட்சியைத்தான் நம்ம பார்த்தோம். அவங்க அந்த பழங்காலையில அந்த கட்டடத்தை நாம நிலையா இங்க இருக்கலாம், நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் இது ஒரு சிறந்த ஒரு ஆலயமாக இது காலகாலம் இருக்கும்னு நினைச்சுதான் கட்டினேன். பிரிட்டிஷ் மகாராணிகிட்ட உத்தரவு வாங்கிதான் நான் கட்டினேன். ஆனாலும் அந்த அரசன் தயவா கேட்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது ஒரு அரசனை மீறி நாம ஒண்ணு செய்ய முடியுமா? அதை நினைக்கவாது முடியுமா? அதனால நான் கொடுத்துட்டு வந்தேன். வரும்போது எனக்கு அவ்வளவு ஒரு வேதனையாக இருந்தது. கண்ணு தெரியாதவன் பட்ட வேதனை போல இருந்தது. அவ்வளவு துக்கமாக இருந்தது. அப்படி வரும்போது குருட்டடியா தான் இந்த இடத்துல உட்கார்ந்தேன். ஆனா இத பத்தி இத்தாலி நாட்டுல இருக்கிற அந்த பிரம்மத்தியூஸ் பவுண்டுங்கிற கிரந்தத்துல இந்த நிகழ்ச்சியெல்லாம் எழுதியிருக்காங்களே, தீர்க்க தரிசனமா நான் அதை விட்டுட்டு வந்தது, வரும்போது வழியில நடந்தது, ஒரு சம்பவம் நடந்தது, அதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்களே. அது மட்டும் இல்லாம இன்னும் சைந்திரம் மகா முனிவர் அவர்கள் அவங்களும் இந்த மாதிரி கானகத்துல பிரான் அவர்கள் மக்களை எல்லாம் தேவர்களாக ஆக்குவாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்களே. இன்னும் வடலூர் வள்ளற்பிரான் அவர்கள் உண்மை பத்திரிகையில் கையெழுத்து போட்டு கொடுத்திருக்காங்களே, சாலைக்கு ஆண்டவர்கள் வருவார்கள் அப்படின்னு. என்னுடைய நாமம் அதா பேரூர் அச்சவர் அப்படின்ற மாதிரி பெருமான் அவங்க இன்னைக்கு சொன்னாங்க. எனக்கு பேரும் இல்லை, ஒண்ணும் இல்லை, எல்லாருமா சேர்ந்து அடிதடி பண்ணி ஒண்ணுக்கு ஒண்ணு அடிச்சுக்கிட்டு இந்த பேரை கொண்டு என் தலையில கட்டி வச்சுட்டாங்க. அப்போ ஆண்டவர்கள்னு சொல்றாங்களேன்னு சொல்லி ஒருத்தர் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டு அதுக்கப்புறம் நீங்க ஆண்டவர்கள் தான் அப்படித்தான் கையெழுத்து போடணும்னு கலெக்டர் அவர்கள் சொன்னதாக நம்ம நூல்ல எல்லாம் இருக்கு. அப்போ இப்படி எனக்கு பேரும் இல்லை, ஒண்ணும் இல்லை, எனக்கு இந்த பேரை என் தலையில கட்டி வச்சுட்டாங்க. அப்போ அப்படியெல்லாம் அவங்க அந்த பெருமானவர்கள் எப்படி பிரம்மத்தியூஸ் இத்தாலி நாட்டுல இருக்கிறவங்க தீர்க்க தரிசனத்திலையும், சைந்திரமகா முனிவர் அவர்கள் தீர்க்க தரிசனத்திலையும், வள்ளல்பிரான் அவர்கள் தீர்க்க தரிசனத்திலையும் நம்முடைய பெருமானவர்களை வெளிப்படுத்தி காட்டியதான் இன்னைக்கு நம்மளுடைய பெருமானவர்கள் நமக்கு துவக்கத்திலேயே அவங்க வெளிநாடாவில் நமக்கு அருளி செய்துட்டாங்க. இப்போ நம்ம பெருமானவர்கள் காட்டிய வழியிலே நாம் பின்தொடர்ந்து செய்வோம். இப்போ நேற்று நாம அந்த ஆதிக்கு முன் ஆதியான அந்த ஆதி மூலமானது நம்மை போலவே நகல் உடம்பு ஏற்றி நமக்கெல்லாம் தந்த ஒரு எச்சரிக்கை பரிசு. அதை பத்தி நம்ம பார்த்தோம். பெருமானவர்கள் நமக்கு தர்றது எல்லாமே பரிசுதான். அவங்க எச்சரிக்கையாக இருந்தாலும் அதுவும் நமக்கு பரிசுதான். அவங்க தங்களையே நமக்கு கொடுப்பாங்களே பரிசாக. பரிசு குருவே மறைன்னு குருவையே அவங்களையே நமக்கு பரிசாக கொடுத்திருக்காங்க. அப்படி அவங்க தந்த அந்த எச்சரிக்கை பரிசை நாம பார்க்கும்போது உறக்க நாடகமே அதிகமாக நடித்து கொண்டு வருகிறோம். அது என்ன செய்யும், வர வர மிஞ்சி பெரிய உறக்கம் என்னும் அந்த மரணம் என்கின்ற அந்த பேரிருள் கிடங்கு உலகத்துல நம்மளை தள்ளி விடுவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. இப்போ நாம எடுத்து வந்திருக்கிறோமே ஒரு நகல் தூலம், இது நம்முடைய நாடு அல்ல, இது இரவல் நாடு. நம்முடைய சொந்த நாடு ஒண்ணு இருக்குது, விழிப்புலகு ஒன்று இருக்கிறது என்கின்றேன். அந்த நாட்டுல போய் வாழ, ஆங்கு வாழ விருப்பமுடையவர்களுக்கு அந்த செயலை நம்முடைய பெருமானவர்கள் செய்து வைக்கிறார்கள். அந்த செயல் எங்கே இருக்குது அப்படின்னா பெருமானவர்களுடைய தோல்னா பைக்குள்ளே இருக்கிறது. அந்த செயல் வேண்டும் என்ற விருப்பம் கொண்ட மக்களுக்கு, ஆன்மனேய மெய்யொழுக்க ஓர் நிலைப்பாடுடைய மக்களுக்கு அவங்க அதை வாருங்கள், வாங்கோ, வாரிக்கொள்ளுங்கள்,
என்று அவங்க அதை பரிசாக வழங்கி கொண்டே இருப்பார்கள். அகர முதல் வாங்க வாங்கோ, அவ்வு முதலும் வாங்க வாங்கோ என்று அருள் செய்ததை நாம நேற்று பார்த்தோம். அப்போ அப்படி பார்க்கும்போது நம்முடைய ஜீவ சகோதரி காலை தாரா தேவி அவங்க ஒரு கேட்டுக்கிட்டாங்க, இந்த அகரம் அவ்வு பற்றி நாம இன்னும் கொஞ்சம் விரிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அப்போ அதனால நம்முடைய பெருமானவர்கள் இந்த அகரம் அவ்வு பற்றி நமக்கு அருளி செய்துள்ள அருளமுத வர்ஷிப்பினை நாம இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். தெய்வ புலமை திருவள்ளுவ நாயனார் அவர்கள் திருக்குறள்ல முதல் பாடலே இந்த அகரம் என்பதுலதான் ஆரம்பிக்கிறாங்க. அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கறதுதான் அந்த திருக்குறள்ல முதல் குறளாக இருக்கிறது. இதுக்கு பெருமானவர்கள் எழுதின அந்த நூலுக்கு பொய்யர்கள் தான் நிறைய உரை எழுதுறாங்க. அப்போ ஒரு மெய்யறிந்த ஒரு பாரவான்களுடைய நூலுக்கு மெய்யினா என்னன்னே தெரியாத பொய்யர்கள் எழுதுகிற அந்த உரை எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு அழகான தங்க குடத்துக்கு கருப்பா ஒரு கம்பளி துணியில உரை தச்சு அதை போட்டு அதை அழக மறைக்கிற மாதிரிதான் இருக்கும் இவங்க உரை அப்படின்னு பெருமானவர்கள் அறிவு செய்வது போல இவங்கெல்லாம் அதுக்கு என்ன பொருள் சொல்றாங்க, அகரம்ங்கிறது எழுத்து அப்படிங்கிறாங்க. அகரம் என்ற எழுத்துல இருந்துதான் எல்லா சொல்லும் வந்தது அது போல அப்படின்னு பொருள் கூறுறாங்களே. ஆனா நம்முடைய பெருமானவர்கள் அகரம் என்பது எழுத்து அல்ல அப்படின்னு நமக்கு என்ன அருள் செய்யறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். திருஞான அருளமுதம் திருவாக்கியமே 106 அகரம் அப்படின்னு போட்டு நமக்கு தெய்வம் அவங்க கொடுத்திருக்காங்க. அகரம் ஜீவனாக இருக்கிறது. அகரம் எழுத்து அல்ல, அது உன்னுடைய ஜீவனாக இருக்கிறது, உன்னுடைய உயிராக இருக்கிறது. அந்த அகர முதலின் பிரிவு எத்தனை, அதிலிருந்து வருவன செவிப்புலன் முதலியன. அந்த அகரம்ங்கிற ஒரு புள்ளி, அகரம்ங்கிறது நீ எடுக்கிற ஆனாங்கிற எழுத்து அல்ல, அது அந்த ஆதி முதல் புள்ளி. அதுல இருந்துதான் இந்த செவிப்புலன் முதலான எல்லா புலன்களும் உருவாகி வந்தன. இவை ஒவ்வொன்றிலும் எத்தனையோ பிரிவுகள். ஜீவனை ஸ்தாபிப்பது அகரமே. அதை வைத்துத்தான், அந்த இறைவனுடைய முதலை வைத்துத்தான் இந்த மனித தூலத்தை படைத்தது என்று பெருமானவர்கள் அகரத்தை பற்றி நமக்கு விளக்கி அருள் செய்யறாங்க. இப்போ இன்னொரு திருவாக்கியத்திலையும் அருளமுதத்துல இன்னொரு திருவாக்கியம் 121 அதுலயும் பெருமானவர்கள் அகரத்தை பற்றி நமக்கு எடுத்தருள் செய்வதை பார்ப்போம். திருவள்ளுவரின் தமிழ் மறையிலே இவன் என்னதான் ஆராய்ச்சி செய்தாலும் இவனால் அந்த அகரத்தை அறிய முடியுமா? என்னதான் ஆராய்ச்சி செஞ்சு திருவள்ளுவர் நூலுக்கு இவன் உரை எழுதினாலும் அதனுடைய மெய்யர்த்தம் மெய்ப்பாரவான்களை தவிர வேற யாராலையும் அறிந்து கொள்ள முடியாது. இவனுக்கு தன் உயிர்நிலையே தெரியாதே, அதில் அகரம் எந்த நிலை என்று அறிய போகிறான். 6 உயிரிலே முதல் உயிராக உள்ளது அகரம். அந்த அகரத்தை அறிந்தால் அவ்வுக்கு ஏறலாம். இதெல்லாம் இவன் ஆராய்ச்சிக்கு எட்டுமா? இப்போ இந்த அகரமானது 6 பிரிவாக இருக்கு. அதுல முதல் நிலைதான் அந்த அகரம். அதுல இருந்து வர்ற அந்த பிரிவு தான் அந்த அவ்வு. இந்த செவிப்புதன் புலன் முதலான எல்லாம் அந்த அகரத்திலிருந்து வர்ற பிரிவுகள் தான். அது இவனுடைய ஆராய்ச்சிக்கு எட்டவே எட்டாது. அப்போ அகரத்தை அறியணும், அந்த அவ்வை பற்றி நாம் அறியணும் அப்படின்னா நம்முடைய பெருமானவர்கள் மான்மியத்துல நமக்கு அருளி செய்வதையும் நம்ம பார்ப்போம். மான்மியத்துல பெருமானவர்கள் மூலபண்டார பருவத்துல நமக்கு எடுத்து கொடுக்குறாங்க. அந்த பொற்புகு உற்பன கற்பக நிலத்தே இங்கு உடலாடி நடமாடுதற்கு மறுக்கோலம் புகுந்து எடுத்த முதல் மூல முளையாணியாகிய நடமாடு ஜீவாத்மா யதார்த்த பரமாத்மா வென கூறும் தாத்து சிவத்தினையே. அந்த நடமாடு ஜீவாத்மா யதார்த்த பரமாத்மா, ஜீவாத்மா என்பது நீ, பரமாத்மா என்பதுதான். இந்த 2 தான் அகரமாகவும் அவ்வுவாகவும் இருக்கிறது. இந்த 2 தான் இந்த நடமாடு ஜீவாத்மா யதார்த்த பரமாத்மா என்று கூறுகிற இந்த தாத்து சிவத்தினைத்தான் என்னவெல்லாம் அதுக்கு பேருன்னு கொடுக்குறாங்க. உணர்வு காரரகிதம் என்றும்
காய காயத்ரி என்றும் சத்து சத்தினி என்றும் ஆவி சுத்தாவி என்றும் அவ்வு அகரம் என்றும் வேகாத கால் சாகாத்தலை என்றும் குணம் குணான எண்ணி என்றும் கலை கலாமலி என்றும் சிற்றபை பொற்சபை என்றும் அறிவு அறிவாகாரம் என்றும் கவனம் கவனாதி என்றும் இன்னும் பல இவ்வாறு அனந்தானந்த நாமங்களாக பொலிவு முனைந்து விளங்கிக் கொண்டிருக்கும். இன்னும் இவ்வாறு அனந்தானந்த நாமங்கள் இந்த ரெண்டு பிரிவாக இருக்கு. அகரமாகவும் அவ்வுவாகவும் சத்தாகவும் சத்தினியாகவும் ஆவியாகவும் சுத்தாவியாகவும் அறிவாகவும் அறிவு ஆகாரமாகவும் இப்படியெல்லாம் இது மட்டும் இல்லை, இன்னும் பல இவ்வாறு அனந்தானந்த நாமங்களாகும். அனந்தம்னா கோடிக்கணக்கானது, எண்ணிக்கையற்றது. அப்போ அனந்தானந்த நாமங்களாக பொலிவு பிணைந்து விளங்கி கொண்டிருக்கும் எந்த இரண்டு விரிவு கூறுதான் அகரம் அவ்வு. அது என்ன முதலே நமக்கு விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஜீவாத்மாவாகவும் பரமாத்மாவாகவும் இருக்கிறது. அந்த ஜீவாத்மா என்ன அப்படின்னு நமக்கு விளக்கிடுவாங்க. ஜீவாத்மாங்கிறது நீதான், பரமாத்மா என்பது நாம் அப்படின்னு நமக்கு அருளி செஞ்சிருக்காங்க. அப்போ இந்த அகரம் அவ்வு பற்றி நாம இந்த 2ஆம் காண்டத்துல உள்ள பாடல்கள் எல்லாம் நம்மளுக்கு திருமஞான குரல்ல முதல் வாக்கியத்துல நமக்கு எடுத்து கொடுத்திருக்காங்க. அதை பார்ப்போம். திருமஞான குரல் பக்கம் 4. அரியகர முதலாய தேரி ஆதி அந்தம் நடுவனை கண்டகண்டம் கண்டு அறிவாகாரம் பொழிய அறைந்தோன் நூற்கு ஆகாத நூலறிவர் விளக்கும் நேர்மை எரிகரும்பின் நிறை கோலால் வைரம் தன்னை எடைவிலையும் முடிவு கட்டி விட்டதாலே வருந்தி அந்த முடிவையதில் பார்த்தோரெல்லாம் மாசருங்கள் வீலராய் மாண்டுவாரே. அப்போ இந்த அகரம் முதலாகிய இந்த அவ்வும் இதெல்லாம் அறிந்து அறிவாகாரம் பொழிய அறிந்திருக்கு அவங்க வெளிப்படுத்தின அந்த நூலுக்கு. அதனால் என்னன்னே தெரியாத நூல் அறிவர் விளக்கம் சொல்வது எப்படி இருக்கு? இந்த மெய்யர்களுடைய மெய்யராம் பாரவான்களுடைய நூலுக்கு இந்த பொய்யர்கள் விளக்குவது எப்படி இருக்கு அப்படின்னா, எரி கரும்பின் நிறைகோலால் வைரம் தன்னை எடை போடுவது போல இருக்கு. எரி கரும்பு அப்படின்னா விறகு, எரிக்கிறதுக்கு பயன்படுத்துற கரும்பு, எரி கரும்பு விறகு. விறகை நெருக்கிற தராசை வச்சு வைரத்தை நெருப்பாங்களா? வைரத்தை நெருக்கிறதுக்கு எவ்வளவு மைல்யூட்டான ஒரு தராசு வச்சிருப்பாங்க. அது இந்த காத்து பட்டா கூட அதோட இது மாறிடும். அது ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சிருப்பாங்க. இந்த விறகை நெருக்கிறதுக்கு ஒரு தராசு நம்ம எல்லாம் பார்த்திருப்போம், விறகு கடையில எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த தராசுல போட்டா வைரத்தை நிறுத்தி பார்க்கறது. அப்போ இந்த பெரியோர்கள் நூலுக்கு இந்த ஆகாத நூலறிவர் விளக்கம் சொல்றது எப்படி இருக்குன்னா, விறக எடை போடுற தராச வச்சு வைரத்தை எடை போடுற மாதிரி இருக்கு. பொருந்திட வைந்தடைந்தரு கூசுவையும் கூந்து பொற்றாளும் கண்டு புகழ் உடம்பும் பெற்று அறிந்த நல்லடைந்த அசல் அகரம் தன்னில் அறிவதற்காய் அறைந்த நகல் அகரம் ஏட்டி. அப்போ இந்த அசலாகிய அகரம் தன்னில் இருக்கிறது, நமக்குள்ளாக இருக்கிறது. அந்த அகரம் ஜீவனாக இருக்கிறது. அதை நீ அறிவதற்காக ஏட்ல அதை எழுதி காமிக்கிறாங்க. அறிவதற்காய் அறைந்த நகல் ஏட்ல இருக்கு. குறியாக நகலை நகல் என்று ஓரார் கொண்ட நகல் அகரம் அது
ஏடே போகும். ஏட்டுல எழுதுற எழுத்து அழிந்து போகுமே. பெருமான் அவங்க சொல்லுவாங்களே, நமச்சிவாயம்னா என்ன? எழுத்தா? அது சொல்லா? அது பொருளா? எங்க எழுதி காமி. இப்போ அழிஞ்சிருச்சே, அப்ப நமச்சிவாயம் அழிஞ்சு போவதா? ஆனால் நீ எழுதினா அது அழிஞ்சு போயிருமே. இப்ப அந்த அகரம் அழிஞ்சு போகக்கூடியதா? அது அழிஞ்சு போகக்கூடியது அல்லையே. நீ எழுதுற அந்த ஏடு அழிஞ்சு போகுமே, அது போயிருமே. நெறியறியாதிருள் வழியில் ஓடினாலும் நிலைத்திடுவர் தன்னகரம் ஓராரென்னே. இந்த மாதிரி நெறிகள் எல்லாம் அறியாது இருள் வழியிலே நிலைச்சிடுறவங்க தன்னகரம்னா என்னன்னே தெரியாம இருக்கிறாங்களே. அகரம்னா எழுத்துன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே. அப்படி தெரியாதவங்க நரகர். அந்த அகரத்தை தேடுபவர்கள் மனுக்கள். ஒன்னாகே போகும் அவர் நரகராகும். ஒன்னாது அப்படின்னா சிந்திக்கவே சிந்திக்காத, அந்த அகரத்தை பற்றி சிந்திக்காம யார் என்ன சொன்னாலும் நம்புறது. ஒருத்தன் முறை எழுதிட்டு அவன் அகரம் சொன்னா அவன் சொல்றதைத்தான் நம்புறது. பொய் பொய்யா சொல்லி கொடுப்பாங்க நம்ம பள்ளிக்கூடத்துல எல்லாம். நம்மளும் பொய் பொய்யா அதைத்தான் நம்பிட்டு வர்றோம். அதை பத்தி இதனுடைய உண்மை என்னவாக இருக்கும் கொஞ்சம் கூட ஒண்ணுதல் இல்லை, சிந்தித்தல் இல்லை. அப்படி ஒன்னாதே போகும் அவர் நரகராகும். உச்சுரைய தேடும் அவர் மனுவா மண்ணில். ஆனா உச்சுரைய அதை தெரிந்து கொள்வதற்காக தேடுபவர்கள். தேடும் போதே நீ மனிதனாகுவ. இந்த அகரம் என்னவாக இருக்கும்? வள்ளுவர் பெருமான் அவர்கள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகேன்னு சொல்லியிருக்காங்களே. இந்த அகரம் என்னவாக இருக்கும்னு தேடணும்னு நினைக்கிறானே, நினைக்கும் போதே அவன் மனிதனாகி விடுகிறான். அந்த பொருள் கை கொண்டால் அவர் தேவராகி விடுகிறார். தன்னகர பொருள் கை கொண்டோ தேவராகும். தனையறிய மாட்டாதா ஏட்டை நம்பி. அப்படி அந்த அகரப்பொருள் கை கொண்டவர்கள் தேவர்கள். தன்னை அறியாது இந்த ஏட்டை மட்டும் பார்த்துக்கிட்டே இருக்கிறவன் என்ன அந்த பொருள் கொடுறானே, பசுமேல் அழகரா பரிமேல் அழகரா, இந்த பொருளை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா விளக்குல பாயிர விட்டில் பூச்சி தான் நீ. விட்டில் பூச்சி விளக்கு மினுமின்னு இருக்கே, அது என்னமோ நினைச்சு அதுல வந்து பாஞ்சு எரிஞ்சுதான் போகும். அது போலதான் போற. விண்ணேற எண்ணுவது வீணே எங்கும் விளக்கதனை உணவன பாய் விட்டிலாகும். தன்னகர துற்ற பொருள் கைப்பெறாரே. தருத்திரியர் பேரவர்க்கு சட்டம் தீர்ப்பே. அப்ப இந்த தன் அகரம், தனக்குள்ள இருக்கிற அந்த அகரப் பொருள் அறியாதவர்கள்லாம் தரித்திரியர்கள். அறிவை அறியாதவங்க தான் தரித்திரியர்கள். இந்த உலக காசு பணம் இல்லாதவங்களை தான் தரித்திரியர் இந்த உலகத்துல நினைச்சிட்டு இருக்காங்க. அது அல்ல. அரிக்கு முந்தி நின்றதுவே அவ்வுமாகும். அதற்குள் நின்று விலகுவது ஆடு பாதம். அப்போ அந்த அவ்வாகிய உடலுக்குள், அந்த அவ்வாகிய ஜீவாத்மாவுக்குள் நின்று அந்த பாதம் ஆடிக்கொண்டிருக்கிறது. பறிக்குள் நின்ற அகர முதல் ஐங்காயத்தை பழம்பகவன் வெளிமனுக்கு உணர்த்த வேண்டி. விரித்தெழுத்து அகர முதல் எழுத்து கேரா. வீடு என்ற சொல்லாலே வீடாய் போகா. பொருள் வேணுமே, வீடுன்னு சொன்னா அது வீடாயிருமா? அகர முதல், அந்த அகர முதல் ஐங்காயம், ஐம்பூதங்களால் ஆன இந்த காயத்தினுள் இருப்பதை இந்த மனிதனுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி அந்த எழுத்தை எடுத்து விரித்து காட்டி. எழுத்தை விரித்து காட்டுறதுன்னா என்ன? இந்த வேதத்துல பிரிச்சு காட்டுறதா? பெருமான் அவங்க சொல்லுவாங்களே, ஒரு தூலத்தை காகிதத்தை பிரிச்சு காட்டி ஆவது என்ன? தூலத்தை அல்லவா பிரிச்சு காட்டணும். இந்த தூலத்தை பிரிச்சு காட்டி செயலாக, அந்த செயல் என்னவாக இருக்கிறது, அந்த செயல் எங்கே இருக்கிறது? அவங்களுடைய தோல்நாப்பைக்குள்ள இருந்து அது செயலாக வெளிவருகிறது.
விரித்தெழுத்து அகர முதல் எழுத்து கேரா வீடு என்ற சொல்லாலே வீடாய் போகா குறித்தபடி தன்னகரம் அசல் கை கொண்டார் கூட்டுமதை காயவு கேற்றும் பேரே. அப்ப அந்த அகரமாகிய அசலை கை கொள்வது எப்படின்னா இந்த ஐங்காயத்துக்கு அவ்வுக்கு ஏற்றுதல், அவர்களுடைய அந்த நாதத்தை இந்த அவ்வாகிய இந்த ஜீவாத்மாவுக்கு ஏற்றுதல், அதுதான் முதலாக வருது இந்த அவ்வுக்கு. இது பொய்யாகிய தேகமாக இருக்கிறது, இதை மெய்யாக மாத்தணும்னா அங்கிருந்து அந்த அறிவுக்கு அந்த அறிவாகாரம் வந்துகிட்டே இருக்கணும். அதான் அறிவாகாரம் என்று. அவ்வு முதல் அறிவதுவே உலகமென்னும் அன்னவன் முன்னிலையறிதல் ஆதியாகும். இவ்விதமே உன்னிலையைந்தகரத்தாது இசையும் அசைவற்ற பரம் தான் தானாகி எவ்வுலக தெப்பொருட்கும் ஒப்பாய் நின்று இயங்கு குரல் கதிபர் தெய்வ புலமை என்ன எவ்வையும் கண்டப்படிக்கே உங்கள் கீந்தோ இப்படிக்கே சாலை ஆண் ஒப்பமாமே. இப்போ நான் இத கையெழுத்து போட்டு கொடுத்துட்டேன், இதுதான் அகரம் அப்படிங்கிறது. அந்த அகரமுகளை கை கொண்டால் இந்த ஐங்காயத்தை அவ்வுக்கு ஏற்றலாம், நாதம் விளைவேற செய்யலாம். அப்போ அந்த நாதத்தை பற்றி கொண்டால் இந்த காயமானது அவ்வு ஆகும். இந்த பொய்யாக இருக்கும் அப்படி பற்றி கொள்ள அந்த நாதத்தை பற்றி அந்த அறிவாகாரத்திலிருந்து அந்த வர்ற அந்த அறிவை பற்றி கொள்ளலைன்னா இது பொய்யான உடம்பாகத்தான் இருக்கும். அந்த நாதத்தை பற்றி கொள்ளும் போதுதான் அந்த மெய்யில அது ஏறும். அதான் பெருமாள் அவங்க எடுத்து சொல்லுவாங்க, அந்த பொய்யாக இருந்தது அந்த நாதத்தை கேட்க கேட்க இருளை விட்டு மீண்டோம் என்று வையாளி போட்டு கொண்டு மெய்யாகின அங்கே. அது வரைக்கும் பொய்யாக இருந்தது, அந்த நாதம் வந்தா பிறகுதான் மெய்யாகுது. மெய்யின் மேனிலை மேவிய வீடூர. அப்போ அந்த நாதம் வந்த பிறகுதான் அந்த மெய்யின் மேனிலை மேவிய வீடு ஏறுகிறது, பெய்ய மாயையின் வீரெல்லாம் மாறுகிறது. அப்ப இப்படியாக அந்த அவ்வு என்பது இந்த ஜீவாத்மாவாகவும் அகரம் என்பது பரமாத்மாவாகவும் அந்த அகரத்திலிருந்து வருகின்ற அந்த நாதமானது இந்த அவ்வை மெய் என்ற மேல்நிலைக்கு ஏற்றுகின்றதாகவும் இருக்கிறது அப்படின்லாம் நம்முடைய பெருமான் அவர்கள் நமக்கு அவ்வை பற்றியும் அகரத்தை பற்றியும் எடுத்து சொல்றதை நாம இன்னைக்கு பார்த்தோம். இப்ப தொடர்ந்து நம்ம பெருமான் அவர்கள் தம்மை வெளிப்படுத்தி காட்டிய அந்த திருவாக்கியங்கள் திருமைஞான குரல்ல ஒரு வாக்கியத்தை பார்ப்போம். திருமைஞான குரல் பக்கம் 130 பார்ப்போம். 7 பிறப்பு என்றால் செத்து செத்து பிறப்பது என்றுதானே எல்லோரும் நினைக்கிறார்கள், நீயும் அப்படித்தான் நினைத்தாய். 7 வகை தோற்றம் இன்னதென்று தெரியாமல் எப்படி முண்டாதாரமாக போச்சோ அது போலவே 7 பிறப்பு என்பதையும் செத்து செத்து 7 பிறப்பு எடுப்பது என்று நினைக்கிறார்கள். ஒரு மரம் முதலில் ஒரு பூண்டு போல் இருந்து விளைந்து செடியாகி பிறகு மரமாகி அல்லவா கனி கொடுக்கிறது. செத்து செத்து உண்டாகி இருந்தால் பலன் கொடுக்குமா? 7 பிறப்பு. ஒரு மரம் எப்படி ஒரு புல்லாக இருந்து ஒரு பூண்டு மாதிரி ஒரு முளையாகி விளைஞ்சி அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இலைய விட்டு தலையை விட்டு ஒரு கிளைய விட்டு அதுக்கப்புறம் பூ விட்டு அந்த பூவுல இருந்து காயாகி காய் அப்புறம் கனியாகி, இதுதான பருவம். செத்து செத்தா அது பிறக்குது, செத்து செத்து பிறந்தா அது பலன் கொடுக்குமா? அது போல இந்த மனிதனுக்கு 7 பிறப்புங்கிறதும் செத்து செத்து பிறக்கிறது இல்ல. இந்த உலகத்துல எல்லாரும் 7 பிறப்புனா ஒரு பிறப்புல நாயா இருந்து, இன்னொரு பிறப்புல கழுதையா இருந்து, இன்னொரு பிறப்புல பன்னியா இருந்து இப்படி பிறக்கிறதுன்னு நினைக்கிறாங்களே, அது அல்ல.
இதை நாம் உனக்கு முன்னமே சொல்லி இருந்தால் தெரியாதவர்கள் என்று எம்மை மட்டமாக நினைத்திருப்பாய். குழந்தைக்கு பால் புகட்டும் பருவத்தில் கரும்பை கொடுக்கலாமா? கொடுக்க கூடாது. இப்ப நமக்கு இன்னைக்கெல்லாம் தெய்வம் அவர்களுடைய வாக்கியத்திலிருந்து ஒரு விடிவு கிடைக்குதுன்னா நமக்கு அந்த பக்குவம் வந்திருக்கு, தெய்வம் அவர்கள் கொடுக்குறாங்கன்னு தான் நமக்கு அது பொருள் கொள்ளணும். நமக்கு இவ்வளவு நாள் படிச்சிருப்போம், அந்த வாக்கியத்தை புரியாது. திடீர்னு ஒரு நாள் படிக்கும் போது நமக்கு அது விளங்க வரும். அப்போ பெருமானவர்கள் நமக்கு அந்த பக்குவம் வந்துருச்சு, அப்போ இந்த பாலை கொடுக்கிற இந்த குழந்தைக்கு கரும்பு கொடுக்கிற பக்குவம் வந்துருச்சுன்னு நினைச்சு நமக்கு அந்த கரும்பை ஊட்டுவார்கள். அதுபோல பருவம் வரட்டும் என்று உனக்காக நாம் எவ்வளவோ காலம் இந்த வார்த்தையை சுமந்து கொண்டு இருந்தோம். நமக்காக அந்த வார்த்தையை சுமந்துகிட்டே இருக்காங்க. எப்ப இவனுக்கு பக்குவம் வரும் அப்ப கொடுப்போம் அப்படின்னு காத்திருந்து நமக்கு கொடுக்குறாங்களே. நம்ம இன்னார் என்று அறிந்து கொள்ளும் பக்குவம் உனக்கு வந்தவுடன் நாம இப்ப அறிந்து கொண்டோமே அவங்க இன்னார்னு அவங்க வெளிப்படுத்தி காட்டிய அந்த திருவாக்கியங்களை தானே நாம இப்ப தொடர்ந்து பார்த்து வந்துருக்கோம். அவங்க யார் இன்னார் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு இன்னைக்கு. அப்ப நமக்கு பக்குவம் வந்துருச்சு. அப்போ இனிமே நாம பெருமானவர்கள் சொல்றத தட்டவே மாட்டோம் என்ற நம்பிக்கை பெருமானவர்களுக்கு வந்ததுனால இன்னைக்கு நமக்கு ஒவ்வொரு விரிவாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. என்ன உரம் கொண்டு என்ன திட்டத்துடன் மெய்யை விளக்குகிறோம் என்று உனக்கு இப்ப படுகிறதா? ஆறு பிறப்பின்னதென்று அறியாய் பெருமகனே, ஆறு பிறப்பின் விவரம் மங்கம் தெரிவதிங்கே, இவ்வுடலில் ஏழ்பிறப்பும் இருப்பதறியாமல் செத்து பிறப்பதென்று சொல்வார் அறியாதோர், இவ்வுலகிலே அலைந்து எந்தவித தேட்டாலும் அங்கே அறிய ஒண்ணா ஆறு பிறப்பனதுரி, தெரிவது இங்கே அப்பா திரண்டேழு தன்பிறப்பும் இப்படி இருக்குதென்று எவரும் அறியார்கள். இப்படிலாம் இருக்குன்னு இந்த உலகத்துல எவரும் அறியார்கள். எங்கேயுமே புழங்காது இந்த பேச்சு, புழங்காத பேச்சு நம்முடைய பெருமானவர்கள். அவங்க கிட்டதான் புழங்கி நாம அதை செவிமடுக்கிறோம். அப்போ 7 பிறப்புனா என்ன அப்படின்லாம் நமக்கு விளக்கி அருளி இந்த வார்த்தைகளை உலகம் பூராவையும் எதிர் வைத்தல்லவா சொல்லுகிறோம். நான் என்ன ரகசியமாவா சொல்றேன்? பார் மனு மகன் வருகை பகிரங்கமாமேன், பகிரங்கமா கொடி போட்டு தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரகசியமாவா சொல்றேன் உன் காதுல வந்து. இந்த உடல் மாறி பிறப்பது போல் ஒவ்வொரு பருவத்திலும் முன் இருந்த அனித்திய கருவிக்குலங்கள் போய் நித்திய கருவிக்குலங்கள் உண்டாகின்றன. நம்ம கருவி குலங்களை எல்லாம் பிச்சு புடுங்கி முன்னால இருந்த குலத்தை எல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு நமக்கு புது கருவி குலங்கள் நாளுக்கும் வச்சுக்கிட்டே இருக்காங்களே பெருமானவர்கள். அதனாலதானே அது வந்து பெருமானவர்களுடைய வாக்கியத்தெல்லாம் இந்த போடுற மாதிரி நம்மளை ஆக்கி வைக்கிறாங்க. அதற்கேற்ப செயல் எண்ணம் எல்லாம் வேறாகின்றன. குழவி குழந்தை குதலை மங்கை மடந்தை அறிவை தெரிவை என்ற இந்த பிறப்புகளை பற்றி பிரித்து இப்படி வியாக்கியானம் யாரேனும் இதுவரை செய்ததுண்டா? இந்த உலகத்தில் எப்பவாவது யார் ஒருவர் அறிவுக்காவது இது எட்டியதுண்டா? இல்லையே. அப்படி அருமையான இதை ஒருவனுடைய அறிவுக்கு எட்டும்படி எடுத்து கொடுப்பதா இருந்தால் அது எவ்வளவு பிரம்மாண்டமான வார்த்தை. அப்ப இந்த வார்த்தையை நீ லேசாகவா நினைக்கிற? இந்த வார்த்தையெல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தை? இந்த வார்த்தை தான் இந்த அவ்வாகிய இந்த ஜீவாத்மாவை அந்த மெய்யாகிய மேல்நிலைக்கு ஏற்றக்கூடியது. அப்போ அந்த வார்த்தையை பெற்றவர் எத்தனை கோடி திரவியத்தை கை போட்டவன் ஆகிறான். அப்போ நாம தினமும் நம்மளுக்கு அந்த வார்த்தையை கொட்டிக்கிட்டே இருக்காங்களே, அந்த விஸ்வரூப தரிசனையை தினமும் காட்டிக்கிட்டே இருக்காங்களே. அப்ப எவ்வளவு கோடி திரவியத்தை நாம கைப்பற்றவர்களாக இருக்கிறோம். கோவில் குளம் கட்டினோம், தான தர்மம் செய்தோம், ஆகையால் நாம் ஒத்தி இன்னொருவர் மட்டம். ஆகவே அவரவருக்கு தக்கபடி பதவி கிடைத்தால் போதும் என்கிறான். உலகம் பூராவும் ஆண் பெண் அனைவரும் அப்படியே அதே எண்ணத்தில் மூழ்கி இருக்கிறார்கள். அரைக்கால் கிணறு தாண்டியவனை விட அரை கிணறு முக்கால் கிணறு தாண்டியவன் ஒத்தி என்று நினைக்கிறான். ஆனால் இவனும் அவனும் கடைசியில் விழும் எல்லை ஒன்றே என்று நினைப்பதில்லை. நான் ஏதோ கோயில் குளம் கட்டிட்டேன், நான் கோயில்ல அன்னதானம் ஜென்மம் செய்கிறேன்
அப்படின்னு நீ அரை கிணறு தாண்டினாலும் சரி, முக்கால் கிணறு, முழு கிணறை அல்லவா தாண்ட வேண்டும். நீ அரை கிணறு தாண்டினாலும், முக்கால் கிணறு தாண்டினாலும், கால் கிணறு தாண்டினாலும் நீ விழப்போறது அந்த கிணத்துக்குள்ளதான். விழும் எல்லை ஒன்றுதான். தாண்டதா இருந்தா முழு கிணறையும் தாண்டி வெளியே வரணும். இவன் 7வது பிறப்பு பிறந்தல்லவா நித்தியத்தை அடைய வேண்டும். அல்லாமல் இவன் முதல் பிறப்பிலோ அல்லது 6வது பிறப்பிலோ போனாலும் இரண்டும் ஒன்றுதானே. ஒரே நரக குழியில தானே விழப்போற. அறிவென்ற மாணிக்கத்தை கொடுத்ததால் இவன் பெயர் மனு ஈசன். அந்த திமிரினால் இவன் வாயில் வந்ததையெல்லாம் கண்டபடி பேசி மெஞ்ஞானிகளை தேடி அடையாமல் நாசம் அடைகிறார். நீ நாசமா போகாம இருக்கணும்னா ஒரு மெஞ்ஞானியை தேடி அடையணும். அந்த அவ்வு முதலை பெறணும். இவன் 7ஆம் பிறப்பாக்கிய மறுபிறப்பு எய்திய பின்னரும் தவறு செய்ய இடம் இருக்கிறது. நான் 7ஆம் பிறப்பு அடைஞ்சிட்டேன், நான் அவங்ககிட்ட அந்த முதலை பெற்று விட்டேன், இனிமே எனக்கு தேவையில்லை, இனிமே நானே படிச்சு பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு தவறு செய்ய இடம் இருக்கு. நீ நிலைத்து நின்னாதான் அந்த பலனை பெற முடியும். தேவ சட்டப்படி நடக்காவிட்டால் முன்னிருந்த பழைய நிலைக்கே இவன் நினைவு சாய்ந்து விடும். இதுலயே தொடர்ந்து இல்லாம நீ அப்ப எனக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு வெளியே போனீன்னா உன்னை நழுகி கீழே இழுத்து தள்ளுவதற்கு இந்த உலகத்துல எத்தனையோ வழி இருக்கு. புடிச்சு எல்லாம் சேர்ந்து உன்னை இழுத்து கீழே அந்த நரகக்குழியில தள்ளுறதுக்கு தான் எல்லாமே காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏனெனில் இவன் நினைவு இவனை எப்பவும் தீங்கி தள்ளவே நிற்கிறது. மற்றவங்க இருக்கட்டும், உன் நினைவே உன்னை தீங்குல தள்ளுறதுக்கு தான் காத்துக்கிட்டே இருக்கு. உனக்குள்ளாக உட்கார்ந்து அந்த யமன் எப்படா இவன் அந்த பிரகாசத்தை விட்டு வெளியே வருவான், அந்த இருட்டு போய் இவனை கப்பிக்கிடலாம். எப்படி ஒரு லைட்டை போட்ட உடனே வெளிச்சம் அப்படி போயிருது, இருட்டு போயிருது. அந்த லைட்டை அமர்த்தினோடனே அந்த இருட்டு சுயம்னு உட்கார்ந்துருது. அது போல அந்த இருட்டு காத்துக்கிட்டே நிற்கும், போயிடாது. எப்ப இந்த லைட் அமர்த்துவான், எப்ப தெய்வத்தினுடைய எல்லையை விட்டு வெளியே வருவான், இவனை போய் பற்றி கொள்ளலாம்னு காத்துக்கிட்டே நிற்கும் அந்த இருட்டு. அப்போ நாம அந்த பிரகாசத்தை விட்டு வெளியே போகவே கூடாது. அந்த பிரகாசத்துக்குள்ளேயே நாம இருக்கணும். அப்படி தவறு ஏற்பட்டால் இவனது ஜீவ வித்து சிதறி போக நேரிடும். பிறகு என்றும் மீளா நஷ்டமே. அவ்வாறான கற்பாந்த கோடி கால அமளியில் இருந்து இவனை தப்புவிக்கவே எம்முடைய இந்த வார்த்தைகளை சதா வர்ஷிக்கின்றோம். எதுக்காக ஓயாம ஒரு நாள் பேசிட்டு பேசாம இருக்கலாமே, ஏன் சதா வர்ஷிச்சுக்கிட்டே இருக்காங்க? நீ போயிடக்கூடாது, நீ தினம் அதை கேட்டுட்டே இருக்கணுங்கிறதுக்காக. என்னுடைய இந்த இணையற்ற மொழிகளின் சொரூபம் சாதாரண மக்களின் நினைவிலும் கூட தைப்பதற்காகவே. அப்போ என்னுடைய இந்த மொழிதான் சொரூபம்னு கொடுத்துட்டாங்களே பெருமானவர்கள். இப்போ நாம இன்னும் கொஞ்ச நாள்ல கொண்டாட இருக்கிறோம் பிச்சை ஆண்டவர் திருவிழா. அந்த பாடல்ல வரும், பிரம்மஸ்த கூடத்து பிரம்மரூபனே, பிரம்மஸ்த கூடத்து பிரம்மரூபனே, பிரம்மஸ்வரூபராய் பேருலகோருய. அந்த பிரம்மஸ்த கூடத்துல இருந்த அந்த பிரம்ம அரூபமாக இருந்தது சொரூபராக இன்னைக்கு வந்துருச்சு. அந்த சொரூபர் கொடுக்குதே மொழி, அதுக்கு பேரு சொரூபம். இந்த இடத்துல கொடுக்குறாங்க பாருங்க, ஏற்ற மொழிகளின் சொரூபம். அப்ப அந்த சொரூபரனுடைய திருவாயிலிருந்து வர்ற மொழிதான் சொரூபம். இன்னைக்கு நம்ம சொரூபரை பார்க்க முடியாம இருக்கலாம், ஆனா சொரூபத்தை தினமும் பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த விஸ்வநாதத்தை தினமும் கேட்டுக்கிட்டே இருக்கோம். அந்த சொரூபம் தான் நமக்கு வேணும். அந்த இணையற்ற மொழிகளின் சொரூபம், அந்த சொரூபம் தந்த அந்த திருவாக்கியம், அந்த திருவாய் மொழி, அந்த திருச்சொரூபம், அது சாதாரண மக்களின் நினைவிலும் கூட தைப்பதற்காகவே. எல்லா மக்களுடைய உள்ளத்திலையும் போய் அந்த சுரூபம் தைக்கணும், அந்த விஸ்வரூபத்தை எல்லா மக்களும் தரிசிக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் என்னுடைய இந்த பாடல்களையும் இந்த நாதத்தையும் மான்மியமாகவும் ஆதிமை உதயபூரண வேதாந்தமாகவும் திருமெஞ்ஞான குரலாகவும் என்னப்பட வெடிபடு கோடா இத கூறாகவும் தந்துட்டு போயிருக்கிறேன். இந்த சுரூபத்தை உன் உள்ளத்துல தைக்க வச்சுக்கோ. ஏழ்பிறப்பு நித்தியத்தில் இருந்தாள வந்த மன்னோ, நித்திய வாழ்வுக்கென்றே நிலத்தில் படைத்த மனு.
ஆறாம் பிறப்பிலேயே அனித்தியனா போனாக்கால் ஏழாம் பிறப்புடலம் எடுக்காமல் போவாயேல் பேரா பெரு நட்டமுடன் போனமென்ற பெரும் வரும் தேரா பிணநாற்றம் சிதறிவிடும் ஜீவவித்து என்றுமே மீளாமல் எரிநரகம் போவாயே இதற்காக உன்னை இறைவன் படைக்கவில்லை. அப்போ இப்படி எரிநரகத்துல போய் நாசமா போறதுக்காக உன்னை இறைவன் படைக்கல என்று பாடி வைத்தோம். இந்த மனுத்தலையின் சிறப்பை இவ்வளவு பாரதூரமாகவா இவன் நினைக்க போகிறான்? உலகம் பூராவும் மனுத்தலையின் உன்னதத்தையும் அதற்கு வர நிற்கும் ஆபத்தையும் அறியாதவர்களாகவே இருக்கிறார்கள். பிரதானமான ஆபத்தை, என்றும் நீங்காத ஆபத்தை மாற்றுகிற செயலை பற்றி பேசுகின்ற இந்த எல்லையை எவ்வளவு பிரதானமானதாக நினைக்க வேண்டும். ஒரு பெரிய ஆபத்து வருது, அந்த ஆபத்தை மாற்றுகின்ற அந்த செயலை செய்கின்ற அந்த வீடு பேராகி அந்த பெரும் பேச்சினை உனக்கு அளக்கின்ற அந்த செயலை செய்கின்ற அந்த சோழ்நாப்பைக்குள் இருந்து அந்த செயலை எடுத்து எடுத்து அளந்து அளந்து வீசுகின்ற அந்த எல்லையை நீ எவ்வளவு பிரதானமாக நினைக்க வேண்டும். அதை விட்டு மீனுக்கெல்லாம் பெருங்கூட்டம் போட்டு அலைகிறார்களே, அனைத்தும் நிரூபணை செய்தாக்கும் இடம் இந்த ஒரே எல்லை தானே. இவனுக்கு பயந்து வில்லு வளைகிறது என்று நினைக்கிறான். அது எதற்காக வளைகிறது என்று தெரியாது. சரேல் என்று அதனிடத்தில் இருந்து அம்பு பாயும் போதல்லவா அது ஏன் வளைந்தது என்று தெரியும். எதுக்காக பெருமான் அவர்கள் இவ்வளவு கண்ணியம் கொடுத்து இவ்வளவு நம்மளை எல்லாம் கெஞ்சி கெஞ்சி வாருங்கள் வாங்கோ, ஆண்மையர் அனைவரும் வாங்க வாங்கோ, அகர முதலும் வாங்க வாங்கோ, அபு முதலும் வாங்க வாங்கோ, வந்து வாங்கிக்கோ, வாரும் உலகீரேன்னு ஏன் கூவி கூவி அழைக்கிறாங்க? இவனுக்கு இப்படி நாம் இதை எடுத்து சொல்வதற்காக இவன் நமக்கு என்ன செய்தான்? நாம என்ன செஞ்சோம் அவங்களுக்கு? எதுக்காக நம்ம மேல இப்படி கூவி கூவி அழைச்சு சொல்லணும்னு அவங்களுக்கு என்ன இருக்கு? எனக்கு என்ன தேவையா அப்படின்னு கேட்பாங்க. ஒரே கருணை தான். ஏன் என்ன போல பிறந்தவனாச்சு, ஒரு முள்ளு குத்துனாலும் தாங்க மாட்டியே, அங்க போய் அவ்வளவு அவஸ்தப்பட போறியே, நீ படக்கூடாதுன்னா பேசிக்கிட்டே இருக்கிற. அனைத்தும் நிரூபணை செய்து நரனாக இருக்கும் இவனை தேவனாக ஆக்கும் இடம் இது ஆயிற்று. இறைவனிடத்தில் இவன் பெற்று வந்த வித்யாதத்துவ கடன் சும்மாவா இவனுக்கு தரப்பெற்றது? நீ யாருக்காவது எதையாவது இலவசமாக கொடுப்பாயா? கொடுக்க மாட்டாய். இதை பற்றி நீ எப்போதாவது நினைத்ததுண்டா? அந்த கடனை திருப்பி கட்ட ஏதாவது வழி தேடினாயா? உனக்கு இந்த நினைப்பை ஊட்டக்கூடிய ஆள் எப்போதாவது வந்ததா? வரலையே. நம்மளுக்கும் அந்த நினைப்பு வரலையே. இத திருப்பி கட்டணும்னு கூட தெரியாதே. அமானிதம்னு ஒரு பொருளை வாங்கிட்டு வந்தோம்னு கூட தெரியாதே. இதெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு பெருமான் அவர்கள் வேண்டுமே. ஏழாம் பிறப்பு எப்பே கொத்த தகையானது. வையகமும் வானகமும் தந்தாலும் ஈடு செய்ய முடியாத அந்த எட்டா பெருங்கடனை மாற்றி வைக்கின்ற இந்த எல்லை என்னவா இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள். அப்போ ஒரு பெரிய கடன் நாம வாங்கிட்டு வந்திருக்கோமே, அமானிதன்கிற ஒரு பெரிய கடன், திருப்பி கட்ட முடியாத கடன், நம்மளால கட்டவே முடியாது. நேற்று கூட பார்த்தோம். அதை கட்டணும்னா நம்ம தெய்வம் அவர்களை ஏமாற்றி அப்பான்னு கையை நீட்டினா போதும், அப்பாடி அப்பான்னு சொல்லிட்டேன், நம்ம பிள்ளை ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட்டிடுவாங்க. அந்த எட்டா பெருங்கடனை மாற்றி வைக்கின்ற அந்த எல்லை என்னவாக இருக்கும்? இன்னைக்கு பெருமான் அவர்கள் எடுத்து காமிச்ச மாதிரி அந்த பிரிட்டிஷ்காரவங்கிட்ட அந்த நான் விட்டுட்டு வந்தேனே, அந்த நான் நினைச்சா வந்தேன், ஆனா நிரந்தரமா இருக்கலாம் நினைச்சுதான் வந்தேன். ஆனா அந்த வந்ததெல்லாம் 2000 எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால இத்தாலி, நம்ம நாட்டுல கூட இல்லை, இத்தாலி நாட்டுல இருக்கிற அந்த தீர்க்க தரிசனம் அவங்க எழுதி வச்சிருக்காங்களே. நான் என்ன எனக்கு ஆண்டவர்னு நான் பேர் வச்சுக்கிட்டேன்னா, ஒருத்தருக்கொத்தே அடிச்சுக்கிட்டு எனக்கு ஆண்டவர்ங்கிற பேரை தலையில கட்டினாங்க. அதை வடலூர் வள்ளல் பிரான் அவர்கள் சாலைக்கு ஆண்டவர்கள் வருவார்கள்னு எழுதி வச்சாங்களே. அப்போ இப்படி எல்லாம் நம்முடைய பெருமானவர்கள் அந்த பிரம்மஸ்த கூடத்து பிரம்ம அரூபரே பிரம்மஸ்வரூபராக இந்த பேருலகோர் எல்லாம் உய்வதற்காக வந்து அவர்கள் கொடுத்து விட்ட அந்த சொரூபம், அவர்களுடைய அந்த இணையற்ற மொழிகளின் சொரூபம், அந்த சொரூபத்தை நமக்கெல்லாம் தந்துவிட்டு சென்றிருக்கிறார்கள்.
சென்று இருக்கிறார்கள். இருந்துட்டு தான் இருக்காங்க நம்முடைய பெருமானவர்கள். அந்த சொரூபம், அந்த விஸ்வநாதம், அந்த விஸ்வரூபம் எல்லாமே அவர்களுடைய அந்த இணையற்ற மொழிகளின் சொரூபமாக இருக்கிறது. அந்த சொரூபத்தினை, அந்த விஸ்வரூபத்தினை நமக்கு நாளும் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நாமும் நாளும் அதை தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த விஸ்வரூப தரிசனையை நாளும் நமக்கு வழங்கி கொண்டிருக்கும் பெருமானவர்களது பொன்னடி போற்றி பணிந்து நமஸ்கரித்து என் முத்தி பேருரை மேலும் மேலும் முழங்கும் என்று கூறி உங்கள் அனைவரிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் நமஸ்காரம்.